ஒரு நாள் அருமையான பாஸ்டர் வெஸ்லி அவர்கள் ஒரு ஒரு அரசாங்கத்தில் ரொம்ப முக்கியமான ஒருத்தருடைய வீடு. அப்போது அவர் தன்னுடைய ஒரு பெரிய நல்ல கோட்டை போட்டுட்டு தன்னுடைய 2 கையையும் பாக்கெட்டுக்குள்ளே போட்டுட்டு அவர் ஜபத்தில் நின்றுட்டு இருந்தார். அம்மா அப்போ இவர் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார். ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது, ஆண்டவரே அவரை ரொம்ப ஆசீர்வாதமாக நீங்கள் வச்சிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருக்கு ஒருவேளை கையெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் அவரை பார்த்து நிறைய பேர் கையெடுக்கிற அளவுக்கு நீங்கள் வச்சிருக்கிறீங்களே அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லி இந்த ஒரு வார்த்தை அப்படின்னா, ஆண்டவரே அவருக்கு கையெடுக்க முடியாட்டாலும் அவரை பார்த்து கையெடுக்கிறது மாதிரி நிறைய பேரை வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷத்தில் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தா அந்த பெரிய கோடீஸ்வரனான மனுஷன் கண்ணில் தாரையாக கண்ணீர் ஊற்றுது. என்ன பிரதர் ஏன் அழுறீங்க அப்படின்னு கேட்டால், இல்லை ஃபாதர், இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னை பார்த்ததே இல்லை, இந்த ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க. அவங்க மனைவி தான் அவரை கூட்டிகிட்டு போயிருக்காங்க, பாஸ்டரை கூட்டிட்டு போயிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே கோட்டுக்குள்ளே கையை போட்டு தான் பார்த்துருக்குறாரு. தன்னுடைய கையை 2ஐயும் எடுத்து காமிச்சா அவருக்கு 2 கையுமே இல்லை. இந்த மணிக்கட்டுலேருந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் தன்னுடைய கைகள் இல்லை. அப்போ அவர் சொன்னாராமா, நான் இத்தனை நாள் எங்கே போனாலும் இந்த நான் கோட்டு போட்டதுக்கு காரணமே என்னென்னா என் கையை மறைக்கிறதுக்காக தான் கோட்டு போட்டிருக்கிறேன், அதுக்காக தான் கோட்டு போடுற பழக்கமே வந்தேன். இந்த கையினால் எனக்கு ரொம்ப இன்ஃபீரியராக இருக்குது, நான் இவ்வளோ கோடீஸ்வரனாக இருந்தும் இந்த கையை என்னால் வெளியே காமிக்க முடியலைன்னு ரொம்ப துக்கப்படுவேன். ஆனால் இன்னைக்கு உங்கள் ஜெபத்தில் ஒரு தீர்மானம் எடுத்துட்டேன், நான் ஏன் கவலைப்படணும்? ஆமாம், நீங்கள் ஜெபம் பண்ணது உண்மை, எனக்கு தான் கையெடுத்து மற்றவங்கள வணக்கம் சொல்ல முடியாட்டாலும் என்னை பார்த்து கையெடுக்கிறதுக்கு 1000 பேரை கத்தர் வச்சிருக்கிறாரு, நான் ஏன் கவலைப்படணும்னு சொல்லிட்டு இன்னையிலிருந்து இந்த கையை நான் ஜோபுக்குள்ளே போட மாட்டேன்னு சொன்னாராம் அவர். எப்படிப்பட்ட ஒரு ஜெபம்! ஒரு மனுஷனுடைய இருதயத்தை, ஒரு மனுஷனுடைய அத்தனை நாள் மனசில் ஓடக்கூடிய அந்த நெகட்டிவ் தாட்டை ஒரு நிமிஷத்தில் அந்த ஜெபம் மாற்றக்கூடிய அளவுக்கு அந்த ஜெபத்தில் அவ்வளோ பெரிய பவர் இருந்திருக்கு பாருங்களேன். நான் நம்புகிறேன் உங்கள் ஜெபத்திலையும் கத்தர் அவ்வளோ பெரிய